السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக ஓமானில் வசிக்கக்கூடிய இஸ்லாமிய உறவுகளே, அதாவது இஸ்லாமிய நடைமுறை ரீதியான சட்ட விளக்கம், அதாவது ஃபிக்ஹ் சம்பந்தமான ஒரு பாடத்தொடரை நாம் செய்து வருகிறோம். அந்த தொடரிலே நாம் ஒவ்வொரு புதன்கிழமையும் வழங்குவதாக சொன்னோம். சென்ற வாரம் அதை வழங்க முடியவில்லை. அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டவனாக இந்த வாரம் இந்த ஃபிக்ஹுடைய இந்த இரண்டாவது தொடரை உங்களுக்கு வழங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கடந்த வாரத்தில் நான் இந்த ஃபிக்ஹ் சம்பந்தமான சில அடிப்படைகளோடு மார்க்கத்தில் முக்கியமான சில விஷயங்கள், அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய அகீதாவை முதலாவது சீர்படுத்தணும், அதற்கு பிறகு தன்னுடைய அமால்கள் ஏனைய மார்க்க விஷயங்களை அவன் சரியாக செய்வதன் மூலம்தான் அவன் இம்மையிலும் மறுமையிலும் இந்த மார்க்கத்தின் மூலமாக வெற்றி அடையலாம் என்ற ஒரு சுருக்கத்தை நான் சொன்னேன். அதே போல இது இந்த ஃபிக்ஹ் பாடம் படிக்கிறேன்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிக்கிறோம். நம்மளும் படிக்கிறது. ஃபிக்ஹ் பாடத்தை நாம் ஏன் படிக்கிறோம், அதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, ஃபிக்ஹுண்டா என்ன, இந்த விஷயங்களையும் நாம் ஓரளவு இந்த வகுப்பில் தொடர்ந்து நாம் கவனிக்கிறோம். அதாவது சகோதரர்களே, இந்த ஃபிக்ஹுண்டா என்னன்னு இதில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்களுக்கு தெரிந்தாலும் தெரியாத சில சகோதரர்கள் இருப்பார்கள் என்பதனால ஒரு சில தகவல்களோடு நாம் இந்த கிதாபை நம்ம படிக்க போகிறோம். இந்த கிதாபு தமாமுல் மின்னா என்கிற ஒரு கிதாபு, தமாமுல் மின்னா ஃபி ஃபிக்ஹில் கிதாபி வ சஹீஹி சுன்னா. அப்போ இந்த கிதாபு மார்க்க சட்ட விளக்கங்கள், அதாவது அமல்கள் சம்பந்தமான தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இதே போன்று உது செய்வது எப்படி, இந்த விஷயங்களை இந்த கிதாபில் கிட்டத்தட்ட 4 பாகங்கள் இந்த கிதாபில் இருக்கிறது. இந்த 4 பாகங்களை நம்மளால் முடியுமான வரைக்கும் நானும் படிக்கிறதோட உங்களுக்கும் இந்த கிதாபை படித்து தரணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வகுப்பை நான் தொடங்கியிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா இதுக்கு உதவி செய்யணும் என்று நானும் துவா செய்கிறேன். நீங்களும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளோடு கடந்த வகுப்பில் நான் இந்த சில அடிப்படை விஷயங்களை சொல்லித்தந்தேன். அதில் கடைசியாக இந்த ஃபிக்ஹுண்டா என்னன்ற விஷயத்தை நாம் என்ன செஞ்சோம், ஓரளவு தெரிந்து கொண்டோம். அதை மீண்டும் ஒரு முறை இந்த ஃபிக்ஹுண்டா என்னன்ற விஷயத்தை ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வகுப்புக்குள்ளே நுழையலாம்னு நான் நினைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அதாவது மார்க்க விளக்கங்கள் என்பது அல்லாஹ் நமக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு ஹைர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன், யாருக்கு அல்லாஹ் ஹைரை நாடிவிட்டானோ, நலவை நாடிவிட்டானோ, அல்லாஹு தஆலா என்ன செய்றான், யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவரை மார்க்கத்தில் தெளிவுள்ளவராக, ஃபிக்ஹுள்ளவராக, விளக்கமுள்ளவராக ஆக்கிவிடுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நமக்கு மிக பரவலாக எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி. அப்போ மார்க்க விளக்கம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறது ஆகப்பெரிய அருள். இன்னைக்கு மார்க்க விளக்கம் இல்லாததால தான் பல வகையான வழிகேடுகள் சமுதாயத்தில் நுழைந்திருக்கிறது. மார்க்கத்தினுடைய இந்த தெளிவு என்பது மிக முக்கியமானது. அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் இதை மிகப்பெரிய ஒரு ஹைர் என்று சொன்னாங்க. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஹைரை நாடும்போது அவனுக்கு இந்த உலகத்தின் வளங்களை அல்லது பொருளாதாரத்தை அல்லது செல்வாக்குகளை அல்லது உலகத்தில் வேற எதையாவது கொடுக்கிறதாக சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் யாருக்கு ஹைரை நாடுகிறானோ அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்யறான், மார்க்கத்திலே விளக்கத்தை, ஃபிக்ஹை கொடுக்கிறான் என்ற விஷயத்தை நாம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மார்க்க விளக்கம் ஒரு மனிதருக்கு உள்ளத்தில் சரியாக இருக்குமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் அடைந்து விடுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த ஃபிக்ஹ் என்ற இந்த சொல்லை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு கொள்வோம். இந்த ஃபிக்ஹ் எதுக்கு சொல்றது, அதுக்கு மொழியில என்ன அர்த்தம், பரிபாஷையில ஃபிக்ஹ் என்கிற இந்த விஷயத்தை எப்படியெல்லாம் கையாளுகிறார்கள், ஏன்னா இதை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். சில ஆட்களுக்கு சில நேரம் இந்த கிளாஸ் விளங்காமையும் இருக்கலாம். என்னடா ஃபிக்ஹுக்கு லுகத்தில் ஒரு கருத்து, இஸ்திலாஹில் ஒரு கருத்து, உசூலில் உள்ளவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, ஏன்னா அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு வகையான கருத்துக்கள் வரும்போது இது நமக்கு தேவைதானான்னு நினைக்கலாம். ஆனால் தேவை. ஏன்னா நம்ம ஒரு துறையை படிக்கும்போது அந்த துறை சம்பந்தமான ஓரளவான அறிவு நமக்கு தேவை. சில ஆட்கள் ஆரம்பத்திலே மைண்ட் செட்டப் இது நமக்கு விளங்காதுன்னு முடிவெடுத்துறாங்க, அதனால் அது விளங்குறதில்லை. உன்னிப்பாக நீங்கள் இதை சரியான முறையில் கவனிச்சிங்கன்னா இந்த செய்தி நமக்கு மிக தெளிவாக விளங்கும். அப்போ முதலாவது நாங்கள் பார்க்கணும், இந்த அல் ஃபிக்ஹ் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு ஆழ்ந்த ஒரு அறிவை அல்லது ஆழ்ந்த ஒரு விளக்கத்தை, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய டீப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு 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 ஆழமான ஒரு விளக்கத்துக்கு தான் ஃபிக்ஹ்னு சொல்லப்படும். இல்மு என்ற ஒரு வார்த்தை இருக்குது.
ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுதல் இல்மு என்று ஒன்று. அதே மாதிரி ஃபஹும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மனிதன் ஒரு ஃபஹிம்து ஷை, ஒரு விஷயத்தை நான் விளங்கி கொண்டேன், ஃபஹிம்து கலாமக், உன்னுடைய பேச்சை நான் புரிந்து கொண்டேன் என்றது ஃபஹும் என்பது. அதே மாதிரி ஃபிக்ஹ் என்பது இந்த ரெண்டையும் விட தாண்டிய ஒரு ஆழமான விளக்கம். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கைர நாடினால் மார்க்கத்தில் ஒரு ஆழமான ஒரு அறிவை கொடுக்கிறார். சும்மா ஒரு ஆள் நான் தொழுகை தெரிஞ்சுக்கிறேன், ஆகவே நான் ஒரு ஃபக்கீ, நான் ஃபிக்ஹ் எனக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஃபிக்ஹை தந்துட்டான், அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஃபிக்ஹ் என்பது மார்க்கம் சம்பந்தமான ஒரு ஆழ்ந்த அறிவு ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. அது அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஹைராகன்றதை பார்க்கணும். அந்த வகையில் இந்த ஃபிக்ஹ் என்ற இந்த சொல்லை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பொதுவாக அல் ஃபஹம், ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது, விளங்கி. பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ஆள் ஒரு சிங்களத்தில் ஒரு விஷயத்தை சொல்றார், நீங்கள் தமிழில் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, ஐ அண்டர்ஸ்டுட், நான் அதை விளங்கிட்டேன். அப்போ அந்த பொதுவான ஒரு புரிதலுக்கும் ஃபிக்ஹ் என்று பொதுவாக சொல்லப்படும், பொதுப்படைய பாசையில். இதுக்கு நாங்கள் குர்ஆனில் நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம். அப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல் என்ற அடிப்படையில் ஃபிக்ஹ் கையாளப்படுது. குர்ஆனில் இதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபால 122 வசனத்தில் சொல்றான். நான் கடந்த வகுப்பில் இதை சொல்லியிருக்கிறேன். எப்படி ஒமா கானல் முஃமினூன, மூமின்களை பொறுத்த வரைக்கும் லியம்ஃபிரு காஃபத், அவங்க முழுமையாக வெளிக்கிளம்பி செல்லக்கூடாது, போருக்கு செல்லக்கூடாது. ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன், ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு சாரார் வெளிக்கிளம்பி செல்ல வேண்டாமா? எதற்காக? லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், அவர்கள் மார்க்கத்தை தெளிவாக விளங்கி, தெளிவாக தஃபக்கஹ, அவங்க மார்க்கத்தில் மிக தெளிவடைந்து மார்க்க விஷயங்களை விளங்கி, வலியுந்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம், அவங்க திரும்பி யாரெல்லாம் வராம வீட்டில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக, லஅல்லஹும் யஹ்தரூன், அவர்கள் எச்சரிக்கை பெறுவதற்காக, அவர்கள் பாவங்களிலிருந்து தவிர்த்து நடப்பதற்காக, அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதற்காக இவங்க போய் படிச்சுட்டு வந்து மார்க்க விளக்கத்தை தெரிந்து கொண்டு வராதவர்களுக்கு அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா சூரத் தௌபால கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல யத்தஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்றது அப்படின்னு அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல் என்ற அடிப்படையில் இது பயன்படுத்தப்பட்டது. இதுக்கு மாற்றமாக ஒரு மார்க்க விஷயத்தை மிக ஆழமாக புரிந்து கொள்ளுதல் என்ற ஒரு அர்த்தத்திலும் இந்த ஃபிக்ஹ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது பின்னால் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத்து உங்களை வந்தடையும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, நீங்க பலமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் இருந்தாலும் உங்களுக்கு மௌத்து வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வ இன் துஸிபுஹும் ஹஸனத்துன், அப்ப அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி போட்டு என்ன சொல்றான்னு சொன்னா, கடைசியாக சொல்றான், ஃபமா லி ஹாஉலாஇல் கௌம் லா யகாதுன யஃப்கஹூன ஹதீஸா, இந்த சமுதாயத்துக்கு என்ன நடந்து விட்டது? அவர்கள் செய்திகளை புரிந்து கொள்கிறார்கள் இல்லை, யஃப்கஹூன், அவங்க ஒன்றை விளங்கி கொள்றாங்க இல்லையே. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பொதுவாக மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல், விளங்கி கொள்ளுதல் என்கிற ஒரு அர்த்தத்துல இந்த இதை பயன்படுத்துறாங்க. அப்போ ஃபிக்ஹ் என்ற சொல் பொதுவாக ஒன்றை புரிஞ்சு கொள்றது, விளங்கி கொள்றது என்ற அர்த்தத்துல இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். இதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் சொன்னாங்க, காலு யா ஷுஐப் மா நஃப்கஹு கஸீரன் மிம்மா தகூல், நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல நிறைய எங்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்லையே, எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுது இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், துஸப்பிஹு லஹு அஸ்-ஸமாவாத்து ஸப்அ, 7 வானங்களும் வல் அர்த், பூமியும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன. ஒமன் ஃபீஹின்ன, அவைகளில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சிரம்படுகின்றன, சுஜூது செய்கின்றன. வ இன்ன மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அதில் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு துதிபாடுகிறது, அவனை புகழுகிறது. வலாக்கின், எனினும் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அந்த தஸ்பீஹை, அல்லாஹுவை புகழக்கூடிய அந்த புகழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், உங்களுக்கு அது விளங்காது, உங்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது, உங்களால் அதை ஆழமாக என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடியாது. இது மாதிரி நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா அவங்க விளங்கிக் கொள்ள மாட்டாங்க, விளங்க வேண்டாமா அப்படின்னு நிறைய சொல்றாங்க. குல் ஹுவல் காதிரு அலா யப்அஸ் அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலால் இருந்து அல்லாஹ் தண்டனை கொண்டு வர போதுமானவன். அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அல்லது உங்களோட கால்களுக்கு கீழால் இருந்து உங்களை தண்டிக்க அவனுக்கு சக்தி இருக்கிறது. அவ் யல்பிஸக்கும் ஷிஆ, உங்களை துண்டு துண்டாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். வ யுஸீக பஅதக்கும் பஅஸ, உங்களில் சிலருடைய கஷ்டத்தை சிலரை அல்லாஹ் சுவைக்க செய்வான். உந்துரு கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாத், நாம் நம்முடைய வசனங்களை எப்படியெல்லாம் சொல்கிறோம் என்று பாருங்கள். லஅல்லஹும் யஃப்கஹூன், அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ அல்லாஹ் தஆலா இது மாதிரி நிறைய இடங்கள்ல அவர்கள் விளங்கிக் கொள்ளணும், அவர்கள் அதை புரிந்து கொள்ளணும். அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
நாங்கள் அதாவது உலகத்து தரஅனாலி ஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, உள்ளங்கள் அவர்களுக்கு இருக்கிறது, ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்கிறார்கள் இல்லை, சிந்திக்கிறாங்க இல்லை என்ற அர்த்தத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். அப்ப லா யஃப்கஹூன், புரிந்து கொள்கிறார்கள் இல்லை, அல்லது அவர்கள் இதில் தெளிவடைகிறார்கள் இல்லை, ஆழமாக யோசித்து ஒரு நல்ல முடிவெடுக்கிறாங்க இல்லை என்கிற அர்த்தத்திலே அல்லாஹ் தஆலா இந்த ஃபிக்ஹை சொல்றான். அப்போ இது தவிர இந்த ஃபிக்ஹ் என்பதற்கு இதுக்கு மாற்றமான இன்னும் சில விளக்கங்களையும் உலமாக்கள் கொடுத்தாங்க. எப்படின்னு சொன்னால், அந்த ஃபிக்ஹ் என்பது லுகத்தில் ஃபஹ்மு ஷைஇ தகீக்னா, அதாவது ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா. பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்ற அர்த்தத்தில் சொன்னாலும் சிலவங்க சொன்னாங்க இந்த டீப்பாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல் என்ற அர்த்தத்திலும் அல்லாஹு தஆலா இதை பயன்படுத்தலாம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஏற்கனவே சொன்ன 2 குர்ஆன் வசனங்களில் குறிப்பாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அதாவது துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்அ, 7 வானங்களும் பூமியும் சுஜூது செய்கின்றன, தஸ்பீஹ் செய்கின்றன, அல்லாஹ்வை புகழுகின்றன, நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீங்க. அப்போ அந்த புரிதல் என்பது ஒரு நுணுக்கமான ஒரு புரிதல். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் இது மாதிரியான செய்திகளை சொல்லி காட்டும். அப்போ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கம் என்னென்றால் ஃபிக்ஹ் என்ற அந்த சொல்லில் நம்ம விளங்கிக் கொள்ளதா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள அல் ஃபஹம், அதே மாதிரி அல் ஃபஹமுல் அமீக், ஒரு ஆழமாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுதல். 2 அர்த்தமும் இந்த சொல்லுக்கு இருக்கிறது அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒரு விஷயம், ஒரு ஆள் சொன்னார், மா ஃபஹிம்து கலாமக், நான் உன்னோட வார்த்தை நீ சொன்ன என்ன சொன்னானே எனக்கு விளங்கலை, மா ஃபஹிம்து ஐ ஷை, எதுவுமே எனக்கு புரியலை. அப்போ புரிதல், அப்போ இதை பொதுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அல்லது மா ஃபஹிம்து கலாமக், உன்னுடைய பேச்சில் உள்ள ஆழமான விஷயம் என்னன்னு எனக்கு விளங்கலை, அப்படி அர்த்தமாக அது இருக்கும். ஒரு ஆள் சொல்கிற விஷயம் விளங்குது. உதாரணமாக சொல்லணும், இந்த ஒரு ஆளை பார்த்து சொல்லுவோம், ஏய் நீ டக்குன்னு பஜாருக்கு போண்டு விளையிச்சு. அப்போ இந்த நேரத்தில் இவர் என்னத்துக்கு பஜாருக்கு போக சொல்கிறாரு, அந்த போக சொன்னதுக்கு பின்னால் ஒரு காரணம் நிற்கும். அப்போது அந்த இடத்துல அவர் பஜாருக்கு போகணும்னு சொன்னது விளையிச்சு, ஆனால் மா ஃபஹிம்து கலாமக்னு உன்னை நீ என்ன சொல்கிறான்னு எனக்கு விளங்கலை, பஜாருக்கு போக சொல்கிற விளங்குது தான், இந்த டைமில் ஏன் போக. அப்போ ஒரு விஷயத்தை அந்த ஒரு நேரடியான வார்த்தைக்கு அப்பால் ஒரு பின்புலத்தை அறிந்து கொள்ளுதல், அந்த ஒரு அடிப்படையிலையும் இந்த ஃபிக்ஹ் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது நாங்கள் பார்க்குறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ அதே மாதிரி இல்மி என்ற சொல் என்னது? இல்மி என்பது ஒரு விஷயத்தை ஒரு உள்ளால் உள்ளபடி ஹகீக்கிய, அதாவது ஒரு சரியான முறையில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுதல். அது இன்ஷா அல்லாஹ் இல்மு சம்பந்தமான வரைவிலக்கணத்தை படிக்கும்போது நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர், அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹுவல்லதி அன்ஷஅக்கும் மின் நஃப்ஸி வாஹித், அல்லாஹ் தான் ஒரே நஃப்ஸில் இருந்து ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை உருவாக்கினான். ஃபமுஸ்தகர்ருன் வ முஸ்தௌதஉன், அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அதில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு ஒரு ஒரு தங்குமிடம் இருக்கு, முஸ்தகர், அது தாயின் வயிற்றில் நீங்கள் தங்கக்கூடிய அல்லது உலகத்தில் தங்கக்கூடிய ஒரு தங்குமிடம் இருக்கிறது. முஸ்தௌதஉன், நீங்கள் அதாவது வழி அனுப்பி வைக்கக்கூடிய அல்லது விடைபெறக்கூடிய இன்னும் ஒரு தங்குமிடம், அது கபருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்றான். அப்போ இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி போட சொல்றான், கத் ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தி லிகௌமி யஃப்கஹூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்காக வசனங்களை நாங்கள் தெளிவுபடுத்திக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை டீப்பாக விலகிக் கொள்வது, மிக ஆழமாக அறிந்து கொள்ளுதல் என்ற அர்த்தத்திலும் அல்லாஹ் பயன்படுத்துகிற அந்த விஷயத்தை பார்க்கிறோம். இந்த ஃபிக்ஹ் என்ற சொல் தொடக்கத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் எதுக்கு பயன்படுத்தினான்? இப்போ இஸ்லாமிய வரலாற்றில் நான் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நபித்தோழர்கள் இந்த ஃபிக்ஹ் சம்பந்தமாக தெரியாமல் இருந்தாங்களா? சிலாம சொல்லுவாங்க ஃபிக்ஹுடைய கலை என்பது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் தொடக்கி வச்சாங்க. அவங்க தான் ஃபிக்ஹுடைய தந்தைன்னு நம்ம சொல்லுவோம். ரிசாலா என்ற ஒரு நூல் மூலமாக ஃபிக்ஹுடைய அடிப்படைகளை நமக்கு வகுத்து தந்தார்கள். இவங்க தான் ஃபிக்ஹு கலையை முதல்ல துவங்கினாங்க. அப்போ ஃபிக்ஹ் என்பது சஹாபாக்கள் கிட்ட இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மார்க்கத்தில் இவருக்கு விளக்கத்தை கொடுன்னு சொன்னாங்களே, அப்போ அது என்ன ஃபிக்ஹுண்டா என்ன? அப்போ ஃபிக்ஹ் என்ற இந்த சொல்லு, அதாவது அதற்கான சில அடிப்படைகள் பிற்பட்ட காலத்தில் அது ஒழுங்குபடுத்தப்பட்டது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தான் இந்த ஃபிக்ஹ் கலைக்கான சில அடிப்படைகளை முதல்ல தொகுத்தாங்க. ஆனால் இந்த ஃபிக்ஹ் என்ற இந்த சொல் மார்க்கம் சம்பந்தமான சரியான ஒரு புரிதல், அதை பற்றி ஆழமான ஒரு அறிவு என்பது சஹாபாக்களுக்கு இருந்தது. சிலாக சொல்லுவாங்க, சஹாபாக்களுக்கு அந்த அளவுக்கு மார்க்க விளக்கம் இல்லை, அதை விட நவீன காலத்தில் நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட மக்தபா ஷாமிலா இருக்குது, தட்டினோடனே 100 ஹதீஸ் வேணாலும் உடனே வருது அப்படிம்பாங்க. இது தனியாக நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பேசுவோம். அப்போ ஃபிக்ஹ் என்ற இந்த சொல்லை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் ஃபிக்ஹுக்கான பொதுவான அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அர்த்தத்தில் ஃபிக்ஹை சொன்னாங்க. எப்படி? இந்த மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸா பிஹி நூஹன், நூஹுக்கு எதை உபதேசம் பண்ணினானோ அதைத்தான் உங்களுக்கு மார்க்கமாக ஆக்கிக்கிறோம். ஷரீஅத் ஷரஅன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா.
அப்போ ஃபிக்ஹ் என்பதை அதாவது மார்க்கம் அல்லது அல்லது ஷரீஅத் என்கிற ஒரு பொதுவான கருத்தில் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தை பற்றிய சகல விதமான விளக்கத்தையும் ஃபிக்ஹ்னு பயன்படுத்தினாங்க. ஆரம்ப காலத்தில் மார்க்கத்தை பற்றிய சகல, அது அகீதா சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது அமால்கள் சம்பந்தமாக இருந்தாலும், அமாலுல் குலூப் உள்ளங்கள் சம்பந்தப்பட்ட அமல்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் மார்க்கத்தில் எந்த துறையில் அவன் ஆழமான விளக்கம் இருந்தாலும் அதை பற்றி அவன் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதை ஃபிக்ஹ்னு சொன்னான். ஒரு ஆளுக்கு அகீதாவை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் இருக்குது. அல்லாவை எப்படி நாம், அல்லாண்டா யார், அவன் எங்கே இருக்கிறான், அவனை பற்றி நாம் எப்படி தெரிஞ்சு கொள்வது, எப்படி சஹாபாக்கள் அல்லாவை நம்பினாங்க, நாம் எப்படி சஹாபாக்களை போல் அல்லாவை ஈமான் கொள்வது, அப்படின்னு அந்த அல்லாவை பற்றி, ஈமானை பற்றி, அகீதாவை பற்றிய, நம்பிக்கையை பற்றிய ஒரு சரியான ஒரு தெளிவு ஒரு ஆளுக்கு இருந்தால் மாஷா அல்லா அகீதா விஷயத்தில் இவர் ஒரு நல்ல ஒரு ஃபிக்ஹோட இருக்கிறார். அவர் ஃபிக்ஹ் என்பது அகீதாவுக்கும் பயன்படுத்தினார். அப்போ பொதுவாக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க சொன்னது போல எப்படின்னு கேட்டால், அதாவது ஃபிக்ஹ் என்று சொன்னால் என்னன்னா ஹுவ மஅரிஃபத்து நஃப்ஸ் மா லஹா வ மா அலைஹா. அதாவது வந்து ஒரு நஃப்ஸு, ஒரு ஆன்மா தனக்கு எது கூடும், தனக்குரியது எது, தனக்கு தான் செய்ய முடியுமானது எது, தனக்கு எதிரானது, தான் செய்யக்கூடாது, தனக்கு தடுக்கப்பட்டது எது என்பதை தெரிந்து கொள்வது தான் ஃபிக்ஹ்னா. எப்படி மாரிஃபத்து நஃப்ஸ் மா லஹா வ மா அலைஹா, தனக்கு சாதகமான தனக்கு பாதகமான விஷயங்களை ஒரு நஃப்ஸு தெரிந்து கொள்வது ஃபிக்ஹ். அப்படின்னா இதுக்குள்ள அவங்க வந்து அகீதாவை வேறையாக, ஈமான வேறையாக, அமால்களை வேறையாக, அஹ்லாக்க வேறையாக அப்படி இல்லை. பொதுவாக மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை ஃபிக்ஹ் என்ற அந்த பரிபாஷையை ஆரம்பத்தில் பயன்படுத்தலாம். அதனால் இமாம், நான் ஏற்கனவே இதை சொன்னேன், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்களோட ஒரு கிதாபுக்கு அல் ஃபிக்ஹுல் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெரிய ஃபிக்ஹ். ஃபிக்ஹுல் அக்பர்னா இப்போ நாம யோசிக்கணும் அப்படின்னா அவர் தொழுகு, நோன்பு, ஜக்காத்தை பற்றி எல்லாம் அங்கே பேசிக்கிறாரு இல்லை. அவர் என்ன பேசிக்கிறாண்டா, அதில் அகீதா நம்பிக்கை சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கு. கண்ணியமான சகோதரர், அப்போ பொதுவாக ஃபிக்ஹ் என்பதை எப்படி அணுகினாங்கன்னா ஆரம்பத்தில் இமாம்கள், அது மார்க்கத்தில் எதை, அப்போ இது வந்து மார்க்க அடிப்படையிலும் தப்பில்லை. மார்க்க விஷயத்தில் ஒரு அகீதாவுடைய விஷயத்தில் ஒரு ஆழமான அறிவுறுத்திருக்கு இருந்தால் அகீதாவை பற்றி ஒரு சரியான ஒரு ஃபிக்ஹ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அர்த்தத்திலையும் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ரெண்டாவது இன்னொரு காலகட்டம் எப்படின்னு சொன்னால், இந்த அகீதா நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை வந்து அதை வேறாக்கினாங்க. ஃபிக்ஹ் என்ற அந்த பொதுவான அந்த விஷயத்திலிருந்து இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை வேறாக்கினாங்க. அதாவது அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஃபிக்ஹ் என்ற பொதுவான விஷயத்தில் இருந்து நீக்கப்பட்டது. அப்படின்னா அந்த காலப்பகுதியில் எப்படி அவங்க இந்த மார்க்க விஷயத்தில் அடிப்படைகளை அவங்க அணுகினாங்கன்னா, அகீதா என்பது வேறு, ஷரியா என்பது வேறுன்னா. அகீதா ஒன்று அகீதா, அடுத்தது இங்கிட்டு உள்ளது என்ன, அகீதா தவிர்ந்த ஏனைய விஷயங்கள் இருக்குது, அமால்கள் இருக்குது. அமால்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது செயல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அல்லது உள்ளங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அல்லது பண்பு சார்ந்த விஷயங்கள், முஆமலாத்துகள். இது எல்லாமே என்னது இந்த ஃபிக்ஹுக்குள்ள சேர்த்துட்டு அகீதாவை மட்டும் தனியான ஒரு கலையாக மாற்றினார்கள். அப்போ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அதாவது அப்போ அகீதாவுடைய அறிவு என்பது ஒரு தனியான ஒரு கலையாக பார்க்கப்பட்டது. சும்மிய பிஇல்மி தௌஹீத், அதுக்கு தௌஹீத் என்கிற அறிவுன்னு சொன்னாங்க. தௌஹீத், இந்த அகீதா நம்ம பயன்படுத்துகிறோமே, இந்த அந்த சொல்ல தௌஹீத் என்று பயன்படுத்தினாங்க. அவ் இல்முல் கலாம், அல்லது இல்முல் கலாம் சொன்னாங்க, அல்லது இல்முல் அகாயித், அல்லது அகீதா, இல்முல் அகீதா, அகீதாவோட நம்பிக்கை சார்ந்த ஒரு அறிவு என்று அவர்களுக்கு பேர் அந்த வகைப்படுத்தினாங்க. அப்போ இந்த இடத்துல அகீதா என்பது வேறாகவும், அகீதா தவிர்ந்த எல்லா விஷயங்களும் இன்னொரு பக்கமாகவும் அகீதா அதாவது ஷரீஆ என்று ரெண்டாக பிரிந்தாங்க. அதாவது இந்த காலத்தில் ஃபிக்ஹ் எப்படி அறியப்பட்டதுன்னா, பிஅன்னஹுல் இல்ம், அது பிஅஹ்காமில் ஃபர்இய்யத்தி ஷர்இய்யா அல் முஸ்தமத்த மினல் அடில்லத்தி தஃசீலியா. அதாவது அந்த காலத்தில் ஃபிக்ஹுக்கு என்ன வரைவிலக்கணம் சொன்னா, அது அல் இல்ம், அது ஒரு அறிவு, பில் அஹ்காமில் ஃபர்இய்யா, அதாவது ஃபர்இய்யத்தான விஷயம். ஃபர்இய்யத்து என்ன, அதாவது ரெண்டு அஸ்லியான்னு சொல்லி போட்டு அகீதாவை யூஸ் பண்ணாங்க. அடிப்படை தான் மார்க்கத்தில் அடிப்படை அஸ்லியத் வளர சொல்றது. இதை ஃபர்இய்யத் நாங்க அதாவது அகீதா தவிர்த்த ஏனைய எல்லா விஷயத்தையும் ஃபர்இய்யத்னு சொன்னாங்க. அப்போ அதாவது இல்முன் பிஅஹ்காமில் ஃபர்இய்யத்தி ஷர்இய்யா,
அதாவது மார்க்க ஷரீஅத் ஃபரஇய்யத்தான விஷயங்களுடைய சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வது அல் முஸ்தமத்தத் மினல் அதில்லத்தி தஃசீலியா, அதாவது விரிவான ஆதாரங்களை வச்சு. சும்மா ஒரு ஆள் தான் நினைச்சபடி ஒரு விஷயத்தை மார்க்க சட்டத்தை வழங்குறதல்ல, அதுக்கான என்ன ஆதாரம், குர்ஆன்ல அதை பற்றி என்ன இருக்குது, ஹதீஸ்கள் அதை பற்றி என்ன இருக்குது, ஒரு 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 வசனத்தை வச்சு அல்ல ஒரு ஹதீஸை வச்சு மட்டும் ஒரு மார்க்க சட்டம் எடுக்கிறதல்ல. ஒரு மார்க்க சட்டம் எடுக்கிறாருன்னா விரிவாக அது இருக்கும். ஒரு விஷயத்தை ஹராம் சொல்றதா இருந்தால் அவர் அந்த ஹராம் சம்பந்தமாக அந்த செய்தி சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு பார்வையில் மார்க்க சட்டங்களை புரிஞ்சு கொள்வது. வழங்குதா சொல்றேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அல்லது படித்து வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்யறோம்னா முழு விஷயங்களையும் அவர் ஆய்வு செஞ்சு ஒரு ஃபத்வா கொடுக்குற மாதிரி திடீர்னு செய்கிறாங்க. இது கூடாது, இது குர்ஆன் இல்லை, இது ஹதீஸ் இல்லை, இது அப்படி இல்லை, இப்படி இல்லைன்றாங்க. இதெல்லாம் விளக்கம்ன்றது என்னன்னு கேட்டால், அதாவது அல் இல்மு பில் அஹ்காமில் ஃபரஇய்யத்தி ஷர்இய்யா, அதாவது மிக தெளிவான விரிவான ஆதாரங்கள். ஒரு விஷயத்தை பொதுப்படையாக இது கூடும், இது கூடாது அப்படி அல்ல, தெளிவான ஆதாரங்கள் இருக்கணும். அது சம்பந்தமாக வரக்கூடிய உதாரணமாக அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை ஏவுறான், அம்ருன்னு வந்தால் அந்த அம்ரு எந்த வகையான அம்ரு. சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அதாவது ஒரு விஷயம் இபாஹா கூடும்ன்றதுக்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபைதா ஹலல்தும் ஃபஸ்தாதுன்றான். நீங்கள் இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுட்டா நீங்கள் வேட்டையாடுங்கள்னா, அப்போ அந்த இடத்துல அம்ரு தானே. அப்போ இஹ்ராம் கலைஞ்ச உடனே ஆளுக்கு தோக்கோடையும் ஈட்டியோடையும் அம்போடையும் தெரியணும்னு அந்த கட்டளை நம்ம புரிஞ்சு கொள்ளுவோமா? இதா கவைத்தும் முஸ்ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த், தொழுகை முடிஞ்ச உடனே நீங்கள் பூமியில் பறந்து போங்கன்னு அல்லாஹ் கட்டளை. அப்போ அந்த கட்டளை அந்த அம்ரு என்ன? அது வாஜிபா அல்லது ஃபர்தா, அப்போ அல்லது இர்ஷாதியா, அல்லது ஒரு விஷயத்தை கூடும்னு சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா. அப்போ மார்க்க விஷயங்களை நாங்கள் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான்டா, அந்த 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 கட்டளை எந்த வகையை சார்ந்தது, அதுக்கு அது கடமை இல்லை அல்லது வாஜிப் இல்லை அல்லது ஃபர்ல் இல்லை என்று சொல்லக்கூடிய வேறு ஆதாரங்கள் இருக்குதா? இந்த சரியான ஒரு பார்வையோட இந்த ஃபிக்ஹுடைய விஷயங்களை அணுகிறது தான் ஃபிக்ஹுடைய உண்மையான அறிவுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த வகையில் இந்த ரெண்டாக அணுகினாங்க. ஒன்று அல் அஸ்லியா, அதாவது மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்கள். ரெண்டாவது அல் ஃபரஇய்யா, அதாவது இது அல்லாத, அதாவது அகீதா. அடிப்படை என்பது அகீதா உசூல், அடிப்படை அல்லாத விஷயங்களை ஃபரஇய்யா அப்படின்னு சொல்லி பிரித்து வழங்கினாங்க. இது ஒரு விஷயம். அப்போ இந்த வகையில் வஹாத தஅரீஃப் யத்தனாவலுல் அஹ்காம ஷர்இய்யத்துல் அமலியா அல்லதி தத்தஸிலு பி அஃப்வாலில் ஜவாரி, இந்த அடிப்படையில் அதாவது ரெண்டாவது வகையாக சொல்லப்பட்ட இந்த வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் அதாவது அகீதா தவிர்ந்த அத்தனையும் இந்த ஃபிக்ஹ் என்ற சொல்லுக்குள்ளே உள்ளடங்கும். அது நீங்கள் உங்களோட உடல்களால் செய்யப்படக்கூடிய உங்களோட அங்க அவயங்களால் செய்யப்படக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட அந்த கல்வோடு சம்பந்தப்பட்ட அமல்கள்னு சொல்லுவாங்களே, உதாரணமாக ரியா பெருமை அடிக்கிறது, முகஸ்துதி காட்டுறது, கிபுர் பெருமை அடிக்கிறது, ஹசது என்னது பொறாமப்படுறது, இதெல்லாம் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. இது அமல் அல்ல, தொழுகை நோம்பு மாதிரி அல்ல. முகஸ்துதி என்பது ஒரு உள்ளம் சம்பந்தப்பட்டது, கிபர் பெருமை என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது, ஹசது என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் இது அனைத்தையும் சேர்த்து என்ன செஞ்சாங்க, ஃபிக்ஹ் என்கிற ஒரு விஷயத்தை உள்ளடக்கினாங்க. இதே மாதிரி கடைசியாக மூன்றாவது ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கு நாங்கள் ஃபிக்ஹ் என்று பார்க்கக்கூடிய, இன்றைக்கு வரைவிலக்கணப்படுத்தக்கூடிய இந்த ஃபிக்ஹ் என்கிற இந்த சொல் முறை, இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபிக்ஹ் மூன்றாவது கட்டமாகத்தான் வருது. அது என்னன்னு சொன்னால் ஹுவல்லதி இஸ்தகர்ர அலைஹி, அதாவது அன்னல் ஃபிக்ஹ் ஹுவல் இல்மு பில் அஹ்காமி ஷர்இய்யத்தில் ஃபரஇய்யத்தில் அமலியா. அப்படின்னா ஃபிக்ஹ்னா என்னன்னு கேட்டால், இன்றைக்கும் ஃபிக்ஹுக்கு தாரீஃப் சொல்லுவாங்க. உதாரணமாக பல வகையான தாரீஃப்கள் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. அல் இல்மு பி அஹ்காமி ஷர்இய்யத்தில் அமலியா, ஃபிக்ஹுன்னா என்னன்னு கேட்டால் ஒரு அதாவது ஒரு இல்மு, என்ன இல்மு? பி அஹ்காமி ஷர்இய்யா அல் அமலியா, அமல் சார்ந்த ஷரீஅத் சட்டங்களுக்கு ஃபிக்ஹுன்னு சொல்லப்படும். அல் முக்தஸபா மின் அதில்லத்திய தஃசீலியா, அதாவது விரிவான ஆதாரங்களிலிருந்து பெறப்பட்ட, விளங்குதா, அமல் சார்ந்த ஷரீஅத் சட்டங்களுக்கு, சட்டங்கள் பற்றிய அந்த அறிவுக்கு ஃபிக்ஹுன்னு சொல்லும். புரியுதா உங்களுக்கு? எது முதலாவது ஒரு அந்த அறிவு எப்படின்னு சொன்னால் அஹ்காமு ஷர்இய்யா, அதாவது மார்க்க சட்டங்கள். மார்க்க சட்டங்கள் எந்த சட்டங்கள்? அல் அமலியா, அமல் சார்ந்த. அப்படின்னா தொழுகை, நோம்பு, உழு செய்கிறது, வளர்ந்தா சொல்றது, இந்த அமல் சார்ந்து இருக்கக்கூடிய அது எதிலிருந்து பெறப்படும்? அல் முக்தஸபா மின் அதில்லத்திய தஃசீலியா, விரிவான ஆதாரங்களிலிருந்து பெறக்கூடிய அமல் சார்ந்த மார்க்க சட்டங்களை பற்றிய அறிவுதான் ஃபிக்ஹுன்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு?
இதே மாதிரி வித்தியாசமான இந்த அடிப்படையில் பல்வேறு வகையாக இந்த வரைவிலக்கணப்படுத்துவாங்க. அன்னல் ஃபிக்ஹ் ஹுவல் இல்மு பி அஹ்காமி ஷர்இய்யா, மார்க்க சட்டதிட்டங்களை பற்றிய அறிவு. அல் ஃபர்இய்யா அல் அமலியா, அதாவது ஃபுரூஇய்யத்தான, அதாவது அஸ்லியத், அசல் சொல்றாங்க. அகீதா இல்ல, அகீதா அல்லாத ஃபர்இய்யத், அகீதா அல்லாத ஃபர்இய்யத்தான. அதே மாதிரி அமலியத்தான, அமல் சார்ந்த, அதுல உள்ளம் சார்ந்த அப்படின்னு வராது. ரியா அந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஃபிக்ஹுன்ற கலைக்குள்ள வராது. இது எப்படி எடுக்கணும்? அல் 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 முஸ்தம் அல் முஸ்தமத்த மின் அல் அதில்லத் தஃசீலியா, அதாவது விரிவான ஆதாரங்களிலிருந்து பெறக்கூடியதாக அது இருக்கணும் அப்படின்னு வரைவிலக்கணப்படுத்துறாங்க. இதுதான் இன்றைய நடைமுறையில ஃபிக்ஹுன்னா என்னன்னா, அமல் சார்ந்த விஷயங்களில் என மார்க்க சட்டங்களை தெளிவான விரிவான ஆதாரங்களை கொண்டு தெரிந்து கொள்ற ஒரு அறிவுக்கு ஃபிக்ஹுன்னு சொல்லுவோம். இதான் இன்றைய ஃபிக்ஹுன்னா என்னப்பா, இஸ்திலாஹன் ஃபிக்ஹுன்னா என்னன்னா இதுதான் வரைவிலக்கணம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில் வஅலா ஹாதா ஃபல் அஹ்காமு ஷர்இய்யத்துல் ஃபர்இய்யா, இந்த அதாவது ஃபர்இய்யத்தான அகீதா அல்லாத, அதுதான் ஃபர்இய்யத்து, அஸ்லியான்றது அகீதா வச்சுள்ளது. ஃபர்இய்யத்தான அகீதா அல்லாத மார்க்க ஷரியத்துகளை தெரிந்து கொள்ளும் ஒரு அறிவு. அல் முத்தசில பி, அதாவது வந்து பி உடல் சார்ந்த ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதாவது உள்ளங்கள் சாராத, அதே மாதிரி முஆமலத் சம்பந்தம் இல்லாதவைகளுக்கு ஃபிக்ஹ் என்று சொல்லப்படுற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இதில் முக்கியமாக நாங்கள் இந்த விஷயங்கள் வந்து நாம் படிக்கிறது என்னதுன்னா இதை பற்றி ஒரு சுருக்கத்தை தெரிஞ்சு கொள்வது தான். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த உசூலுல் ஃபிக்ஹ்னு ஒன்று. இப்போ நிறைய பேர் இந்த மதரசாக்களில் படிப்பாங்க, பொதுமக்களுக்கும் இது தெரியும். ஒரு உசூலுல் ஃபிக்ஹ் இவர் சரியா தெரியாதப்பா, அல்லது உசூலுல் ஃபிக்ஹ் இவர் படிக்கலப்பா, அல்லது அப்படின்னு சில நம்ம பொதுவாக பேசிக்கொண்டதை நாங்கள் பார்க்குறோம். உசூலுல் ஃபிக்ஹ் இருந்தால் என்னன்னு கேட்டால், அதாவது மார்க்க ஆதாரங்களை நாம் எப்படி கையாண்டு ஒரு சட்டத்தை எடுக்கிறது என்பதற்கான ஒரு அடிப்படை அறிவுக்கு தான் சொல்லுவோம். இதுக்கு சொல்லுவாங்க உசூலுல் ஃபிக்ஹ்னா இல்முன், அதாவது யப்ஹஸு அன் அஹ்வாலி அதில்லத்தில் ஃபிக்ஹ், ஃபிக்ஹுடைய ஆதாரங்களை எப்படி நாம் எடுக்கிறது, என்னென்ன குர்ஆன் சுன்னாலேருந்து ஆதாரம் எடுக்குது, அது எப்படி ஆதாரங்கள் எடுக்குது, எப்படி யப்ஹஸு அன் அஹ்வாலி அதில்லத்தில் ஃபிக்ஹ், ஃபிக்ஹுடைய ஆதாரங்களை எடுக்கக்கூடிய அந்த நிலவரத்தையும் பில் இஜ்மாலியா சுருக்கமாக அல்லது பொதுப்படையாக எடுத்துக்கொள்வது. அதே மாதிரி அந்த ஆதாரங்களை பெறக்கூடிய வழிமுறைகள், அதில் பயனடையக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து கொள்வது. அதே மாதிரி இதை இந்த ஆதாரத்தை கையாளுறவங்க பின்பற்றுறவங்களை பற்றி அறிவு. இதுதான் உசூலுல் ஃபிக்ஹ், இது அடிப்படை அறிவு. அதாவது ஆதாரங்களை நம்ம எப்படி திரட்டுறது, எப்படி எடுக்கிறது, அதுக்கான வழிமுறைகள் என்னன்றது பொதுவாக சுருக்கமாக தெரிந்து கொள்வது. அதே மாதிரி ஒரு ஆள் வந்து இவர் ஃபகீஹா, இல்லாட்டி இவர் வந்து முத்தகல்லிதா, இவர் தக்லீது பண்ணுறவரா, இவர் மார்க்க விளக்கம் உள்ளவரா, இவர் முஜ்தஹிதா, யார் மார்க்கத்தில் ஒரு தெளிவுள்ளவர்கள், யார் மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இப்போ யார் ஒரு தக்லீது பண்ணுறவங்க, அதாவது ஒரு ஆளை அதாவது என்ன சொல்கிறது கண்மூடி பின்பற்றுறது, அடுத்தவங்களை பின்பற்றுறவங்க யார், இது சம்பந்தமான ஒரு பொதுப்படையான அறிவை நம்ம அதனுடைய அடிப்படைகளை தெரிஞ்சு கொள்றதா உசூலுல் ஹதீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த விஷயங்களை சுருக்கமாக தெரிஞ்சு கொள்வது என்னத்துக்குன்னு சொன்னால், அப்போ தான் நம்ம இந்த ஒரு சட்டம் வரும்போது இதில் எப்படி உதாரணமாக உது சம்பந்தமான ஒரு விஷயம் வருது, கையை எத்தனை முறை கழுவணும், மசகு எத்தனை எப்படி செய்யணும், அதே மாதிரி முகம் எப்படி கழுவணும், அப்போ இந்த மாதிரி சட்டங்கள் வரும்போது பல கருத்துக்கள் வரும், பல ஹதீஸ்கள் வரும். எப்படி இதை புரிஞ்சு கொள்வது, இதுலேருந்து எப்படி ஒரு விஷயம் கூடுமா கூடாதா, ஹராமா ஹலாலா, நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா, இது போன்ற விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்கிற நோக்கத்தில் தான் இந்த ஃபிக்ஹ் என்ற பாடத்தில் நம்ம இந்த முன்னுரையை நம்ம படிச்சுட்டோம். இப்போ சில விஷயங்களுக்கு சில காயிதாக்களை உருவாக்கினாங்க. அதாவது காயிதாக்கள், இது இந்த மார்க்க அடிப்படைகள் உசூல்களை வகுத்தவர்கள். உதாரணமாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள ஒரு காயிதா சொல்லுவோம். அப்போ இந்த காயிதா என்பது ஒரு மார்க்க விஷயத்தை விளங்கி கொள்றதுக்காக, அதை இலகுபடுத்துவதற்காக இஸ்லாமிய அறிஞர்கள் செஞ்சுக்கிறாங்க. உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு கவுலை சொல்லுவாங்க, மாலா யத்திமுல் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிபு. அதாவது எந்த ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு வாஜிபு நடக்காதோ அப்போ அதுவும் வாஜிபு தான் அப்படின்னு சொன்னால், எந்த விஷயம் இல்லாமல் ஒரு வாஜிபு ஒரு ஆளுக்கு செய்ய இயலாதோ அந்த விஷயமும் வாஜிபாகும். உதாரணமாக வந்து ஹஜ்ஜி என்பது வாஜிப், நமக்கு நல்லா தெரியும். ஹஜ்ஜி வாஜிப், இதில் மாற்று கருத்து இல்லை. பாஸ்போர்ட் எடுக்கிறது வாஜிப் யாராவது சொல்லுவாங்களா?
இல்லை. ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறது வாஜிப்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை. விமானத்துக்கு டிக்கெட் எடுப்பது வாஜிப்னு யாராவது சொன்னால் அவனை பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். என்னடா பைத்தியக்காரன் அடைகிறான் அப்படி. இப்போ ஹஜ்ஜிக்கு போகணும். நீங்கள் விமானத்தில் ஃப்ளைட் ஸ்ரீலங்காலேருந்து இப்போ ஓமான்லேருந்து போகிறது அல்லது மற்ற இடங்கள்லேருந்து நீங்கள் உங்களோட வெஹிக்கிளே நீங்கள் போகலான்னு வைங்களேன். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்கா மாதிரியான ஒரு தீவு நாட்டிலேருந்து ஹஜ்ஜிக்கு போகணும். ஒரு உதாரணத்துக்கு நான் விளங்குறதுக்கு சொல்லணும். இப்போ ஹஜ்ஜிக்கு போனால் என்ன செய்யணும்? கண்டிப்பாக பாஸ்போர்ட் எடுக்கணும். பாஸ்போர்ட் இல்லாமல் ஹஜ்ஜிக்கு போகல. அல்லது ஃப்ளைட்டில் நீங்கள் போகணும், அல்லது கப்பலில் போகணும். ஃப்ளைட்டுக்கோ இல்லாட்டி கப்பலுக்கோ டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்காமல் உங்களை கப்பலில் ஏற்ற மாட்டாங்க, ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாங்க. அப்போது இப்போ நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிற அந்த வேலை நடக்கணும்னா நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணும், நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். அப்படி தானே அந்த பயணத்துக்குரிய வேலையை நீங்கள் செய்யணும். அப்போ ஹஜ்ஜி எப்படி உங்களுக்கு வாஜிபோ அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறது வாஜிப். அதான் சொல்லுவாங்க, மாலா யத்திமுல் வாஜிபு இல்லாபிஹி ஃபஹுவ வாஜிபு. எதை கொண்டு ஒரு வாஜிபு நடக்காதோ அதுவும் வாஜிபு தான். பாஸ்போர்ட் இல்லாமல் உங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போகலான்னா பாஸ்போர்ட் எடுக்கிறது வாஜிப். டிக்கெட் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டான்னா டிக்கெட் எடுக்கிறது வாஜிப். நேரடியாக ஒரு ஆள் பாஸ்போர்ட் எடுப்பது வாஜிப்னு சொல்லலாமா? ஏழு. அப்போ அந்த 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 காய்தாவை நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ளணும். இதே மாதிரி இன்னொரு சொன்னாங்கன்னா அல் அஸ்லு ஃபில் இபாதாத்தி அல் ஹபர் அல்லது அவி தவக்குஃப் வல் அஸ்லு ஃபில் ஆதாத்தி அல் இபாஹா சொன்னாங்க. இபாதத்து என்று நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணுமாக இருந்தால் அதில் அசல் என்ன தெரியுமா? கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கமாக ஆக்கியே தருது அப்படின்றவள என்னன்னு சொல்றது. அதாவது இபாதத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டால் அது அசல் அடிப்படை. நீங்கள் எதையும் செய்யக்கூடாது அல்லாஹ் சொன்னதை தவிர. அல்லாஹ் சொன்னதை தவிர நீங்கள் அசருக்கு நீங்கள் 4 ரக்கா தொழணும்டா நீங்களாக கற்பனை பண்ணி 4 தொழிலாது. அல்லாஹ் 4 தொலை சொல்லிக்கலாம், நீங்கள் தொழுவீங்க. இடையில ஒரு இபாதத்தை நீங்கள் லொஹருக்கும் அசருக்கும் இடையில ஒரு புசர்னு ஒரு தொழுகையை நீங்கள் உண்டாக்குறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் உண்டாக்கலாமா? ஹராம். அப்போ மார்க்கம் இபாதத்தை பொறுத்த வரைக்கும் அசல்ல ஹராம். நீங்க உண்டாக்க கூடாது, அல்லாஹ் உண்டாக்கினா அதைத்தான் நீங்க செய்யும். புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு. அதே மாதிரி வல் அஸ்லு ஃபில் ஆதாத்தி அவில் உருஃப். உங்களோட வளமைக்கு அந்த உலக விஷயங்கள் அல்லது உலக விவகாரங்கள் இருக்குது, அதில் அசல் என்னன்னா கூடும், எல்லாம் உங்களுக்கு கூடும். எதை தவிர அல்லாஹ் ஹராமாக்கினா கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது காயிதா. இந்த மாதிரி நிறைய காயிதாக்கள் இருக்கு. அப்போ இந்த காயிதாக்களில் இந்த என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளலாம். ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு மாட்டிறச்சி எருமை மாடு ஹராம்ன்றார். நம்ம என்ன கேட்போம்? ஹராம்னு சொல்லிக்கலாம். அல்லாஹ் தடுத்திக்கிறானதுக்கு ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்போம். ஏன்னா அல்லாஹ் தாலா பொதுவாக எல்லாத்தையும் மனிதர்களுக்காக படைச்சிக்கிறேன்றான். அல்லாஹ் எதை தடுத்தாலும் அதுதான் ஹராம். அப்போ நாங்கள் ஒரு ஆள் எருமை மாடு ஹராம் நம்ம தின்னப்படாதுன்னு சொல்கிறாருன்னா அவர்கிட்ட என்ன கேட்போம்? எருமை மாடு ஹராம்னு சொல்லுங்களே, ஹராம்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் எங்கே தடுத்திக்கிறான்னு கேட்போம். அப்போ அல்லாஹ் தடுக்காட்டி அதை சாப்பிடலாம். ஒரு ஆள் சிங்கம் ஹலாலுங்கிறார், நம்ம சொல்லுவோம் சிங்கம் ஹலாலா? இல்லையா, அல்லாஹ் தடுத்திக்கிறானே, அது எப்படி நீங்கள் ஹலால்? அப்போ நாங்கள் என்ன பார்ப்போம்? தடையை தான் பார்ப்போம். உலக விவகாரங்கள் ஒரு ஆள் சும்மா தெரியும் ரொட்டி சாப்பிடக்கூடாதுன்றது, நம்ம என்ன கேட்போம்? தான்ட்ட ரொட்டி சாப்பிடக்கூடாதுன்னு எங்கே அல்லாஹ் தடுத்திக்கிறான்னு கேட்போம். பஸ்ஸில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பஸ்ஸில் போகக்கூடாது. ஏன்? இதெல்லாம் உலக விஷயங்கள். உலக விஷயங்களில் தடை இல்லாட்டி நம்ம செஞ்சிடலாம். அப்போ ஒன்று ரொட்டி தின்னலாமா, கேக்கு தின்னலாமா, தொதல் தின்னலாமா, மஸ்கட் தின்னலாமான்னு ஒன்றுக்கும் தேவையில்லை. எங்கேயாவது தடை வந்தாலே தவிர நம்ம ஹலால் தான். ஆனால் மார்க்க விஷயம் அப்படி இல்லை, செய்ய சொல்லி வந்தால் மட்டும்தான் செய்யும். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? அப்போ இது ஒரு காயிதா, இது ஒரு காயிதா. ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, நான் லோஹருக்கும் அசருக்கு இடையில ஒரு தொழுகை உருவாகிறேன், அதுக்கு பேர் புசர் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன கேட்பீங்க? உடனே அல்லாஹ் இதை செய்ய சொன்னானான்னு கேட்பீங்க. அல்லாஹ் சொல்லலாட்டி மார்க்கம் இல்லை. ஆனால் ஒரு சாப்பாடு விஷயத்தில் அல்லாஹ் தடுத்திக்கிறானான்னு கேட்பீங்க. இந்த 2 அடிப்படை சரியாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய மஜ்மூல் ஃபதாவாவில் சொல்கிறாங்க, இன்னல் அஸ்ல ஃபில் இபாதாத்தி அத்தௌகீஃப். இபாதத்தில் அசல் என்னன்னா நிறுத்தப்பட வேண்டும், அது செய்யக்கூடாது. அல்லது அல் ஹதர் ஃபலா யுஷ்ரஉ மின்ஹா இல்லா மா ஷரஅ அல்லாஹு தஆலா. அல்லாஹ் எதை மார்க்கம்னு சொல்கிறானோ அதை தவிர நாங்களாக மார்க்கமாக உருவாக்குறது கூடாது. வஇல்லா தகல்னா ஃபி மஅனா கௌலி. அப்படி இல்லைன்னா நாங்கள் பின்வரக்கூடிய ஒரு வார்த்தைக்குள்ளே நுழைவோம். என்னது? அல்லாஹ் கேட்குறான், அம் லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மினத் தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை மார்க்கமாக ஆக்கக்கூடிய இணை தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறாங்களா? ஒரு தொழுகையை உண்டாக்கினீங்களே, நீங்கள் உருவாக்குறதுக்கு நீங்கள் அல்லாஹ் வரீங்க. அப்போ மார்க்கம் என்று ஒன்றை உருவாக்கண்டா அது அல்லாஹ் தான் செய்யணும். அப்போ நீங்களாக உருவாக்கக்கூடிய எதுவுமே கூடாது. மார்க்கத்தில் நாங்கள் எதையும் உருவாக்கக்கூடாது, அல்லாஹ் உருவாக்கி தந்திருந்தாலே சரி. ரெண்டாவது என்ன? வல் ஆதாத்து அல் அஸ்லு ஃபீஹா அல் அஃபு. அதாவது வந்து ஆதாத்தில் இது அதில் அசல் என்னன்னு சொன்னால், அதாவது வந்து அல் இபாஹா
வளர்ந்தா சொல்றது அல் இபாஹா ஃபலா யஹ்துரு மின்ஹா இல்லா மா ஹர்ரம அல்லாஹ். அசல்ல எல்லாம் கூடும், அல்லாஹ் எதை தடுத்தானோ ஹராம்ண்டானோ அதுதான் ஹராம். அப்படி இபாதத்துக்கு அப்படி மாற்றமான ஒரு காய்தா. அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் அரஐத்தும் மா அன்ஸலல்லாஹு லக்கும் மின் ரிஸ்கின். நீங்கள் கவனிச்சு பார்க்க வேண்டாமா, அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி இருக்கக்கூடிய இந்த ரிஸ்க் இருக்குது, ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலன். சிலதை நீங்க ஹராம் ஹலால் ஆக்கிக்கிட்டீங்களே, சிலதை நீங்க ஹராம்ன்றீங்க, சிலதை நீங்க ஹலால்ன்றீங்க. குல் அல்லாஹு அதின லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தந்தான் நீங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு. நீங்க எப்படி கூடாதுன்னு சொல்லுவீங்க ஒரு விஷயத்தை? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹு அதின லக்கும் அம் அலல்லாஹி தஃப்தரும், அல்லது நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் இட்டு கட்டுகிறீர்களா? அப்போ மார்க்க விஷயத்தில் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த காய்தாவை இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களாக எதையும் உருவாக்க முடியாது, அல்லாஹ் அதை உருவாக்கினா தான் செய்யணும். ஆனால் உலக விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாக எதையும் ஹராமாக்க முடியாது, அல்லாஹ் ஹராமாக்காத வரைக்கும். இந்த செய்தியை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய மஜ்மூல் ஃபத்தாவால சொல்கிறாங்க. இது நீண்ட ஒரு செய்தியாக இருக்குது. எனவே நாங்கள் மார்க்க விஷயத்தில் எந்த ஒன்றை கூடும் கூடாது என்று சொல்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அது இருக்கணும். அது ஹராம் ஹலால்னது நாமளாக என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. அதே போல் நாமளாக ஒரு மார்க்க விஷயத்தை உண்டாக்க இயலாது. அப்போ இந்த அடிப்படைகளை நீங்கள் சுருக்கமாக தெரிந்து கொண்ட பிறகு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், இந்த 300 இடம் இன்னும் சொல்லலாம். இந்த ஃபிக்ஹுடைய அடிப்படைகள், விஷயங்கள், இதில் உள்ள அம்சங்கள், இதில் கருத்துக்கள், நிறைய இதை பற்றிய விஷயங்கள் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு போகலாம். ஆனாலும் நான் நினைக்கிறேன் முகவுரையிலே நம்ம கூடுதலாக நேரம் எடுக்காமல் தேவைப்படும் போதும் சந்தேகம் வரும்போதும் அது பற்றிய விஷயங்களை, இதை தீனுண்டா என்ன, ஷரியத்துண்டா என்ன, இந்த மாதிரி என்ன அதில் லுகத்தில் என்ன, அதே பாசையில் அதுக்கு என்ன அர்த்தம், பரிபாசையில் என்ன அர்த்தம், இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்ஷா அல்லாஹ் நம்ம தேவை ஏற்படும் போது அது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனுடைய மார்க்கத்தை விளங்கி செயல்படுத்தக்கூடியவர்களாக, அதை படிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.